சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு மேல் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதி என்பது இன்று பிற்பகல் அறிவிக்கப்பட உள்ளது. அதற்கான தேர்தல் ஆணையத்தினுடைய முழு ஆணையத்தினுடைய கூட்டம் சரியாக 11 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துடைய அலுவலகத்தில் நடைபெறும் நிலையில் அந்த ஆலோசனைக் கூட்டம் முடிவடைந்து பிற்பகல் 3:30 முதல் 4 மணி அளவில் அந்த ஒரு அதிகாரப்பூர்வ தேர்தல் தேதி என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட உள்ளது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு, அசாம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் அந்த நடவடிக்கைகள் என்பது இறுதியாக முடிவடைந்திருக்கும் நிலையில் அதிகாரப்பூர்வ ஒப்புதல் என்பது இன்று நடைபெற உள்ள அந்த ஒரு முழு ஆணையத்துடைய கூட்டத்தில் வழங்கப்பட்டு இன்று பிற்பகல் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தேர்தல் ஆணையமானது வெளியிடுகிறது. குறிப்பாக தலைமை தேர்தல் ஆணையர் தியானேஷ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையர்கள் குழு என்பது டெல்லியில் நடைபெற உள்ள செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இந்த ஒரு அறிவிப்பை வெளியிடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சரியாக 3:30 மணி முதல் 4 மணி அளவில் இந்த ஒரு அறிவிப்புகள் வெளியாக உள்ளதாகவும் அதேபோல தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்களில் ஒரே கட்டமான ஒரு தேர்தல் இந்த முறை நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 3 முதல் 4 கட்ட தேர்தலும், அசாம் மாநிலத்தில் 2 முதல் 3 கட்டமாக வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் எனவும் மே முதல் வாரத்தில் வாக்கு எண்ணிக்கை அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றாக நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.